தென்னை புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தினையும் ராகியும் ஃபஸ்ட்டு நான் வந்து சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து கடையில் இந்த மாதிரி கிடைக்கிது தினை புட்டு மாவு அப்படின்ட்டு. ஆனால் இதோட விலை அதிகம் தான். ஆனால் இருந்தாலும் இது பார்த்தா தினை நான் சாப்பிட்ட அப்புறம் தான் ஃபீல் பண்ணேன். இது தினை ஒரிஜினல் மாவு மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இது நான் வந்து ஒரு 1 கப் உங்களுக்கு எவ்வளோ புட்டு வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த குவான்டிட்டி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் தான் எடுத்துக்க போகிறேன். நான் 2 புட்டு செய்ய போகிறனால பாருங்கள் மாவு எடுத்துக்கிட்டேன். மாவு போட்டிருக்கீங்க. அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸ்வீட்ன்றனால லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது நான் சூடு தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப சூடாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு மீடியமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டு நல்லா உதிரியாக பிணைஞ்சிக்கோங்க. உதிராக இருக்கணும் மாவு. இது நல்லா பிணைஞ்சு நல்லா உதிராக இருக்கணும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி உதிராக பிணைஞ்சி ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேக வைக்கிறது தான் ஆவியில். நல்லா இந்த மாதிரி மாவு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா கையில் பிடிச்சிங்கன்னா ஒட்டாமல் உதிராக வரணும். அதுதான் பதம். பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு பதம். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அடுத்து வந்து இப்போ நம்ம வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு இதில் எண்ணெய் தடவி எப்போ ஒட்டாமல் வரும் தடவிட்டோம் பாருங்கள். அடுத்து போட்டுக்கலாம். இதோடையே நான் தேங்காயும் ஏலக்காவும் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சமாக திருவுன மாதிரி. அதை நீங்கள் இது மேலே போட்டு ஆவியில் 10 நிமிஷம் இல்லைனா 1/4 மணி நேரம் வேக வச்சிங்கன்னா சூப்பரான தினை புட்டு ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 செய்ய போகிறேன். இதுவும் ராகி புட்டும் செய்ய போகிறேன். ராகி புட்டுக்கும் இதே ப்ராசஸ் தான். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா உதிராக பிணைஞ்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காவோட ஏலக்காய் போட்டு அரைச்சி இதுவும் அது மாதிரி போட்டுட்டிங்கன்னா ராகி புட்டு ரெடி ஆகிடும். ஸோ இது 2 புட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும். தினை புட்டு தான் வித்தியாசமாக இருந்துச்சு. ராகி புட்டு சொல்லி சாப்பிட்ருக்கோம். தினை புட்டில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். நல்லா வந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சேம் பாருங்கள், இதே மாதிரி தான் இதுவும். தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வைங்க, இல்லைன்னா வேகாது. தண்ணியெல்லாம் சும்மா ஒரு கொதி வந்துட்டிங்க 1/4 மணி நேரம் வேக விட்டிங்கன்னா சுட சூப்பரான கொழுக்கட்டை ஆவியில் வச்ச புட்டு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இதோட நாட்டு சக்கரை சேவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகரும் சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணிக்கோங்க.